டிசிஎம் ஸ்ரீராம் லிமிடெட் இந்த கம்பெனியோட Q1 27 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து 1050 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேஜராக இந்த டிசிஎம் ஸ்ரீராம் வந்து மல்டிபிள் பிஸ்னஸஸில் இருக்காங்க. ஸோ அவங்களோட மேஜர் பிஸ்னஸஸ் பார்த்தா ஒன்று சுகரில் இருக்காங்க, தென் கெமிக்கல்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபெனஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட யூபிவிசி பிராண்ட் ஃபெனஸ்டா, தென் ஃபெனஸ்டா பில்டிங் சொல்யூஷன்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், ஃபார்ம் சொல்யூஷன்ஸ் இந்த செக்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 16,386 crores இருக்கிற இந்த கம்பெனி பிரைஸ் டு earnings வந்து 12. இந்த கம்பெனி வந்து இயர் ஆன் இயர் வந்து 1% டிவிடெண்ட் கிடைச்சிருது. இந்த ஸ்டாக் வந்து இப்போ கிட்டத்தட்ட அதோட லோவை வந்து டச் பண்ணியிருக்கு 945 50ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட் லெவல் வந்து 1460 இந்த லாஸ்ட் 1 yearல. இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு சின்ன ஒரு சம்மரி பார்த்துடலாம். இந்த கம்பெனி மேஜராக வந்து ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் பண்ணுற கம்பெனி. இதோட கான்ஸ் பார்த்தோம்னா இதனுடைய சேல்ஸ் க்ரோத் வந்து லாஸ்ட் 5 yearsஸாக வந்து டவுனாக இருக்குது 10.3%. தென் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் கம்மியாக இருக்குது, அரௌண்ட் 8.95%. தென் இந்த கம்பெனியோட பியர்ஸ் பார்க்குறப்ப கோத்ரேஜ், 3M இந்தியா, டிடிகே ஹெல்த் கேர் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி டிசிஎம் ஸ்ரீராம் வந்து மேஜராக வந்து 1.07 டிவிடெண்ட் ஈல்டு. தென் அவங்களோட ROCE பார்க்கலாம் என்னன்ட்டு. ROCE வந்து 11.51 இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி 3M கம்பேர் பண்ணுறப்ப இதனுடைய ROCE வேல்யூ ரொம்ப கம்மி. பட் இந்த 3M இந்தியா வந்து பாருங்கள் மார்க்கெட் கேப் வந்து 39,500 கோடி. பட் அந்த ஸ்டாக் ட்ரேடிங் வந்து பாருங்கள் 35,000 ரூபாயில் ஒரு ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் டு earnings ரொம்ப அதிகம். ஏன் இந்த ப்ரைஸ் டு earnings ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அவங்களோட இயர் ஆன் இயர் க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ROCE பாருங்கள் 50% இருக்கு. ஸோ க்ரோத் ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது 3Mல. ஓகே, ஸோ கம்ஸ் டு டிசிஎம் ஸ்ரீராம் இவங்களோட லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா 11.51 இட்ஸ் டீசன்ட் வேல்யூ தான். ஸோ இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க June 26ல. பாருங்க எக்ஸ்பென்சஸ் அண்ட் ப்ராஃபிட். ரெவன்யூ பார்க்கலாம். 23ல 2780 கோடி பண்ணிட்டு இருந்த இந்த கம்பெனி 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து 3564 கோடி பண்ணிட்டு இருக்காங்க. ரீசனபிளி க்ரோத் இருக்கு. இவங்களோட மேஜர் பாயிண்ட் வந்து இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்க்கலாம். 57 crores தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி. பட் ட்ரெண்டு பாருங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆகிட்டு தென் இட் கமிங் டு 693 crores. ஸோ லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணுறப்ப அரௌண்ட் 2 times வந்து இதனுடைய நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸிங்கில் என்ன சேஞ்சஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான். தென் 10 years டேட்டா பாருங்க. ஒரு 5639 கோடி பண்ணிட்டு இருந்த இந்த கம்பெனி 13,000 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 50 to 60% க்ரோத் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் பாருங்க இயர் ஆன் இயர் வந்து அதிகம் தான் ஆயிட்டு இருக்கு. பேஸ்ட் ஆன் சேல்ஸுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பென்சஸும் அதிகமாகிட்டு இருக்கு. இவங்களோட டிப்ரிஷியேஷன் லெவல் ஆல்சோ ஓகே. நெட் ப்ராஃபிட் பாருங்க 856 கோடி. எப்போனா லாஸ்ட் மார்ச்ல. இயர் ஆன் இயர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் 1067 கோடி பண்ணியிருக்காங்க. இப்போனா 2022 ஹையஸ்ட் நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இதனுடைய ஷேர் ப்ரைஸில் 2022 பார்க்கலாம். 22 பாருங்க. 2022 நல்லா பீக்கில் போயிருக்கு. கிட்டத்தட்ட 1200 மேலே போயிருக்கு அந்த டைமில். ஸோ இப்போ இது எப்போ இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2021 மேலே கம்ப்ளீட்டாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் நல்லா இருந்திருக்கு. 22வோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இல்லை, பட் எனிவே நமக்கு இயர் ஆன் இயர் பார்க்குறப்ப 22ல் ஒரு குட் நெட் ப்ராஃபிட். தென் அப்படியே டவுன் ஆகிட்டு இருந்திருக்காங்க 9147 604 856. ஸோ இந்த 856ம் வந்து கம்பேரிட்டிவ்லி க்ரோத் இருக்குது 856ங்கிறது. பட் இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 2 times பண்ணியிருக்காங்க. 371 693 பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸில் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். டிசி ஸ்ரீராம் ஒன் டே ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக் வந்து அரௌண்ட் 1.65% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1 வீக்கில் ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் எடுத்து பீக் போயிருக்கு ஆஃப்டர் ரிசல்ட்ஸ். 3 monthஸில் வந்து பெருசாக ஏறல. ஸோ தட் அரௌண்ட் 12% ட்ராப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் கன்சிடரபிளி 3 monthஸில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸிங் கம்ப்ளீட்டாக அரௌண்ட் எவ்வளோ 12% ட்ராப் ஆயிருக்கு. இந்த 12% ட்ராப்பை வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்னா 1300 ரூபாய்க்கு போகணும். 1300 போகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 5 years கிராப் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு நல்ல ட்ரெண்டில் இருக்குது. பிகாஸ் இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்கிறதுனால தான் ஒரு நல்ல ட்ரெண்ட். இப்போ ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இது வந்து அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டை பிரேக் ஆகிடுச்சு. 1060 1049 இருக்குது. ஸோ இந்த 1060 உடைச்சது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் வந்து 1200 வரைக்கும் போகும். ஸோ ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து 1030 ரூபாயிலேருந்து 1079 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 30-40 rupees டிஃப்ரென்சஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேஜராக இந்த ஸ்டாக் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து இவங்களோட லாஸ்ட் குவார்ட்டர் டு திஸ் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பாருங்கள். 321 கோடி பண்ணிட்டு இருந்த இந்த கம்பெனி இந்த குவார்ட்டரில் 692 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெவல் ஆஃப் இன்க்ரிமெண்டல் வேல்யூக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்கு இட்ஸ் குட் ஒன்லி. ரீட்டைல்ஸ், அதர் டொமஸ்டிக் எஃப்ஐஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து ஒரு 1250 அந்த ரேஞ்ச் 1230 வரைக்கும் போகும். டெஃபினட்டாக அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் அதுக்கு என்ன ரீசன்னா அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் லாஸ்ட் ஜூன் டு திஸ் ஜூன் பாருங்கள் 114 கோடி பண்ண இந்த கம்பெனி இந்த டைம் 692 கோடி பண்ணியிருக்கு. ஸோ நல்ல ஒரு க்ரோத் லாஸ்ட் இயர் டு திஸ் இயர் ஆல்சோ, இயர் ஆன் இயர் ஆல்சோ நல்ல க்ரோத் இருக்குது.
குவார்டர் டு குவார்டரும் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. இந்த ரிசல்ட்ஸ் டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸில் டெஃபினட்டாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும். டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம். ஸோ 46 வீக்லியில் இந்த ஸ்டாக்கை வந்து ட்ரேடிங் தான் நடந்திருக்கு, பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கல, மந்த்லிலையும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கல. பட் பேஸ்ட் ஆன் திஸ் ரிசல்ட் வந்து நீங்கள் இதை செக் பண்ணுங்க, எவ்வளவு வால்யூம் வந்து டெலிவரி ஆகுதுன்னு பாருங்க, டே டு டே பேசிஸ் பாருங்க. ஸோ அன்லஸ் அதர்வைஸ் இது வந்து ஒரு டெலிவரி பர்சன்டேஜ் விச் மீன்ஸ் இன்வெஸ்டிங் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா டெலிவரி பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் லைக் 65%, 70% எல்லாம் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. ஸோ அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் இதை க்ளோஸ் வாட்ச் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணி பாருங்க. இந்த கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ, இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் growth எல்லாமே செக் பண்ணி பாருங்க. தென் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட செக் பண்ணுங்க, இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு நல்ல ஒரு பீரியட்ல இருக்கு. பட் நீங்க பர்சனலா இதை அனலைஸ் பண்ணிட்டு தென் நீங்க வந்து ஒரு டிசிஷன் எடுங்க. ஸோ இப்போ வந்து சப்போர்ட் லெவல் நல்லா இருக்கு. தென் இது வந்து ஒரு பீக் வந்து 1230 அந்த ரேஞ்ச் டெஃபினட்டா போகும். ஸோ இதோட பீக் பார்க்கலாம், 1400 ஹையஸ்ட் பீக் போயிருக்கு. 1400 போகாது, ஸோ இதை பிரேக் பண்ணும், இந்த லெவல் போகும், 1227 வரைக்கும் போகும். தென் இட் வில் கம் டு அ டவுன் ட்ரெண்டு. ஸோ அதை நீங்கள் வந்து க்ளோஸ் வாட்ச் பண்ணுங்க, இதை டீப்பாக அனாலிசிஸ் பண்ணுங்க. தென் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட செக் பண்ணுங்க இந்த கம்பெனியோட growth எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. தென் யூ டேக் அ பர்சனல் டிசிஷன் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்கை பற்றின ஓவர்வியூ இதுதான். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, திஸ் இஸ் அபவுட் டிசிஎம் ஸ்ரீராம். தென் பாயிண்ட் வந்து இதுதான், நெட் ப்ராஃபிட் 371 to 693. இந்த வேல்யூ 693 வந்து லாஸ்ட் எந்த குவார்டரும் அச்சீவ் பண்ணல பாருங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் பாருங்க, there is none of the quarters achieved 693 அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா ஈவன் சேல்ஸும் வந்து பாருங்க 3200 3564 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. தென் எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இவங்களோட ப்ராஃபிட் நல்லா இருந்திருக்கும். 3228 கோடி எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 693 crores இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுமா, இதோட ப்ரைஸஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுக்கு போகுமா அப்படிங்கிறது நீங்க உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட செக் பண்ணுங்க. ஸோ திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். தேங்க்யூ.